ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிபி லாட். ஸோ இப்போ நம்ம ஏலகிரி ஹில்ஸ் மேலே வந்துட்டோம். எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி ஹில்ஸ் மேலே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கூடன்னு சொல்லி ஒன்றுமே சனிக்கிழமை நாங்கள் வந்து பெருமாள் கோயில் அதுவும் இல்லாமல் பொட்டாசி 4வது சனி இன்னைக்கு. ஸோ நாங்கள் என்ன நினைக்கிறோம், உள்ளே போய் பார்த்து சொல்கிறோம். லைட்டாக அது புளியோதரை ஸ்மெல்லு, இந்த சாம்பார், புளியோதரை, பொங்கல். ஒரு பெருமாள் கோயில்னாலே புளியோதரை இல்லை பொங்கல் தான். இப்போ எதுவுமே இருக்காது சார் உள்ள வா. நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம். ஏதாச்சும் பெருமாள் ஏதாச்சும் எங்களுக்கு பார்த்து பண்ணால் நல்லா இருக்கும். பார்ப்போம், உள்ளே போயிட்டு வரோம். பிரசாதத்துக்கு தான் வரியா அப்படின்னு கேட்பாரு பெருமாள். அப்புறம் பெருமாள் சாமி கும்பிட்டு தான் வரோம். அதனால வந்து அவர் வந்து நமக்காக பசங்க வந்துருக்காங்கன்னு சொல்லி ஏதாச்சும் பெருசாக பண்ணுவார். அங்கே போயிட்டு வரோம். சூப்பரா நல்ல மாதிரி போன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லாதா இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி சொன்னா பெருமாள் கோயில்னாலே புளியோதரை தான் ஃபேமஸ், அதான் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வடை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நவீனி தான் வந்து இந்த கோவில் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்துருந்தானா நல்லா சாமி கும்பிட்டுமா. புளியோதரை வீட்டில் செய்து வரேன். பெருமாள் கோயிலில் தர புளியோதரை தனி டேஸ்ட் தான். அந்த மாதிரி புளியோதரை வீட்டு செய்ய முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெருமாள் கோயிலில். இதை விட இன்னும் அல்டிமேட்டு சக்கரை பொங்கல். சாப்பிடுறியா நீ? சக்கரை பொங்கல் தான் அல்டிமேட்டு பெருமாள் கோயில். சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் ஊற்றாலும் அல்டிமேட் தான். ஆமாம், அதுவும் உண்மை தான். ஏன்னா நான் வந்து ஒரு டைம் எனக்கு திருப்பதியில் புளியோதரை கிடச்சிது. திருப்பதியில் எப்பவுமே சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா லட்டு தான் கொடுப்பாங்க, சின்னதாக லட்டு கொடுப்பாங்க, பெரிய லட்டு இல்லாமல் பிரசாதம். எனக்கு ஒரு டைம் வந்து புளியோதரை கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டு. ஒரே டைம் தான் கிடச்சிது என் வாழ்க்கையிலே. நான் எப்போ போனாலும் ஆசைப்படுவேன் கிடைக்குமான்னு, ஆனால் வராது. லட்டு கொடுத்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுன்னா இருக்கு. அப்போ அவனாச்சும் அக்கறையாக கேட்குறான்டா. அதெல்லாம் அக்கறை இருந்தால் கூட வந்துருக்கும்டா. இதானா நவீன் 1000 தான் வரும்போது நான் நம்மள அக்கறையாக கேட்குறான் பத்தியா. 99 கிலோமீட்டரு அதை வண்டி அது பெரிய விஷயமாட. கூட வந்து பேசணும்ப்பா அதெல்லாம். டேய் கூட வந்து பேசணும் அதெல்லாம். இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஃபோன்லேயே ஆர்டர் போட்டுட்டு இருக்கக்கூடாது. மதுரை கலெக்டர் மாதிரி உன் வேலையை நீ பார்த்து தானே போன விட்டுட்டு எங்களெல்லாம் உள்ள அந்த வைவாவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் சும்மா போய் உட்காந்து. ஆனால் நீ நினச்சிருந்தா மண்டே போய் அந்த வேலை செஞ்சிடலாம் தானே. மனசாட்சி சொல்லிட்டு சொல்லு. நீ வந்து போயிட்டு நான் உன்னை சண்டைலாம் போட போயிடல. ஆனால் நீ நினச்சிருந்தா போயிடலாம் தானே. மண்டே கூட போய் அந்த வேலையை பார்த்துடலாமா இல்லையா? அந்த கதெல்லாம் விடு. ஏலகிரி ஈவினிங் கிளம்பி நீ கோயம்புத்தூர் போயிருக்கலாம். சண்டே போயிருக்கலாமா இல்லையா? அவ்வளவுதான், போயிருக்கலாம் தானே. போயிருக்கலாம். அங்கே நீங்க யாருன்னே தெரியாதுமா. முடிஞ்சு போச்சு எல்லாமே. சோனி 5 நிமிஷத்துல கூப்பிடுறான். இந்த வெயிடா போன நீ கூப்பிடாது. நீ கூப்பிட்டா நான் அட்டன் பண்ண மாட்டேன். நீ குருக்கே கால் பண்ணு. இது போன வெஸ்டா நான் பேசினே சொல்ல. இங்க இருக்கு பாரு இந்த காரு, தெரியுதா? இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல விளையாடணும்னு ஆசை. ஆனால் விளையாடுறது இல்லையா? விளையாண்டதில்லை. நான் எங்கள் அப்பா இதெல்லாம் கூப்பிட்டே போகிறாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவது தெரியுமா, சின்ன வயசில் சின்ன பசங்க விளையாடுறாங்க, அவங்க எங்கே கூட்டும் போகுதுன்னு சொல்லுவார். வளர்ந்துட்டு அப்புறம் பசங்களே வாழ்ந்துட்டாங்க, இதில் எப்படி கூட்டும் போகுதுன்னு சொல்கிறாரு. ஸ்மார்ட் டைரி. 2 பேர் போட்டிங்களா கைஸ்? இது என்ன, நாங்கள் போட்டிங் வந்திருக்கோம். கைஸ் இது வந்து நேச்சர் பார்க்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து போட்டிங்கும் இதுவில் தான் இருக்குது. நாங்கள் வந்து போட்டிங் பண்ணணும்னால இது பண்ணலாமா, படகு சவாரி போவோமா? படகு சவாரி போட்டுருப்பாரு. படகு சவாரி போட்டிங் ஒன்று தான்டா. ரேட்டு போட்டிங் வழக்கம் போல எங்கே போனாலும் பசங்க வந்துடுறாங்கப்பா. பாய்ஸ் ஹவ் ஆர் யூ? ஹேய் மேன். எங்கே போனாலும் பாய்ஸ் இருப்பாங்க. கன்னடா போட்டுக்கிறான். இப்போவும் ஆடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கைஸ் இந்த பார்க்குள்ளே வரணும்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து அடல்ட்ஸ்னால் 20 rupees அண்ட் சில்ட்ரன்ஸ்னால் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது இல்லாமல் தனியாக வந்து நம்ம போட்டிங்குன்னு சொல்லி தனியாக என்ட்ரி ஃபீஸ் கட்டி தான் போனோம். அதுவும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது ஒன்றும் பெருசாக ஒருத்தா தெரில.
ஒரு பஞ்சுக்கு 150 அப்படி கேட்குறாங்க. அது தேவையில்லை. ஆனால் போட்டிங் வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ வாங்குறாங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு கேட்டு சொல்கிறேன். சாக்லேட்லாம் இப்படி போட்டா வாங்கி தர மாட்டாங்க. எப்படி போகணும் தெரியல. எப்படி போனேன், தண்ணி சத்தம் அதிகமாக வருது. இந்த வழியாக தான் போனோன்னு நினைக்கிறேன். டாய் ட்ரெயினுக்கு போகிறா, ட்ரெயினில் போனா வாடா போ. துடுப்பு படகுனா 50 ரூபா ஒரு ஆளுக்கு. கிட்ஸ்னா 25 ரூபாவா. ப்ளஸ் வந்து இந்த கடல் பண்ணுறோம் நம்மளே, அது வந்து 400 ரூபாவா. ஆனால் 4 பேர் எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். நம்ம 4 பேரில் 2 பேர் தான் ஆகும். என்ன பண்ணலாம், 2 பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை 2 பேர் கூட வெயிட் பண்ணணும். இல்லைன்னா துடுப்பில் தான் போயிட்டு வரணும். 20 மினிட்ஸ். என்ன பண்ணலாம், நம்ம துடுப்பு படக்கே போவோம். அந்த 2 நாய்ங்க வரல, அதனால வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க கூட உட்காந்து போயிட்டு வந்துடலாம். இல்லைனா வெயிட் பண்ணி வேறு யாராவது 2 பேர் வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போனோம். அது நம்ம டைம் இல்லை. ஷேரிங் பண்ணி தான் ஆகுது. யாராவது பாரு கூப்பிடுங்க, நீங்களும் கூப்பிடுங்க. இல்லைனா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. யார் அந்த வெயிட் பண்ணி பாரு. இப்போ துடுப்புனா உடனே போயிடலாமா? இல்லை அது ஆள் சேர்ந்தாதான் எல்லாமே ஒன்று தானே. அது எத்தனை பேர்? 7-8 பேர் வரும். எப்படின்னா 20 மினிட்ஸ்னா எப்படி நாங்கள் அங்கே போய் நடுவில் மாட்டிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா? இப்போ அந்த குச்சி கம்பி கட்டி உள்ள மட்டும் தான், வெளியில் எங்கே எல்லாரும் எங்கே உள்ள மட்டும்னா அது வரைக்கும் அதை குச்சி கட்டிடுறாங்க பாருங்க. கவுண்டிங் மாதிரி உள்ள எங்க குச்சி நட்டுக்கிறோமா சைடு? ஆமாம்மா, அது குச்சி உள்ள மட்டும் வெளியில் ஓ நாங்கள் இப்படி போயிட்டு அப்படி சுற்றினா அப்படி வந்துடணும். வரலாமா? நீங்களே பாரு போட்டு வெளியே போனதான் ஆளுங்க முன்ன கல் பருவம் மாட்டிங்கன்னு சொல்லி தான் இது பண்ணி. இப்போ நீங்கள் போகிறது நாங்களும் எல்லாம் உள்ளே தான். அதான் எல்லாமே அந்த இதுக்குள்ளே தான். அதான் இப்படி போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் போட்டுன்னு இப்படி வந்துடுற மாதிரி. எல்லாம் குச்சிக்குள்ளே தான் எல்லாரும் உள்ளே. ரொம்ப சோகமான விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்து ஜிபே இல்லையா, ஒன்லி கேஷ் தானா. எங்ககிட்ட வந்து கேஷ் இல்லை, நாங்கள் ஜிபே நம்பி தான் வந்தோம். உங்ககிட்ட இருக்கிற கேஷ் பாருங்க, 5 ரூபா. இருறா, பஸ்ஸில் ஒரு 60 ரூபா இருக்குது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 10, 20, 30, என்கிட்ட ஒரு 35 ரூபா இருக்கு. என்கிட்ட 60 ரூபா இருக்குது. 95 ரூபா. இன்னும் 5 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? இன்னும் 5 ரூபா வேணும் எங்களுக்கு. அண்ணன் கிட்ட கேட்போம். டேய் இல்லை ஜிபே பண்ணிடுறோம் உங்களுக்கு. அதான் இல்லைன்றாரு அவரு. மணிஷாலுங்கிட்ட. மணிஷாலு? எந்த மணிஷாலு? வேலை பார்க்குறோம். என்னடா இது? இல்லை ஏடிஎம் போய் தான் எடுத்துன்னு வரணும். போயிட்டு தான் வரணும். போயிட்டு திரும்ப வரத்துக்கு உள்ள இன்னும் 2 வரணுமா? ஆமாடா. சரி வா, நாங்கள் ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுதா பார்க்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். 2 பேர் கூட்டின்னு போகிறது தான். நீங்கள் கூட்டின்னு போகிறதா? 2 பேர் தான். ஜிபே இல்லையா? ஜிபே இல்லையாண்ணா? சரி நாங்கள் சேஞ்ச் தான் இல்லையே. வாங்க வாங்க வாங்க. என்ன போட்டுருக்குங்க? நம்மளுக்கு துடுப்பு தான். ஒரு வழியாக வந்து நாங்கள் எங்கள் கையில் இந்த சில்லறையெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சத்துக்கு தனியாக வரணும். இதியா ஷார்ப்பாக 100 ரூபாய் எடுத்து 70 ரூபா மட்டும்தான் காயின்ஸ். 70 ரூபா மட்டும் தான் நோட்டு. 30 ரூபா, 5 ரூபா காயின்ஸ் எடுத்து போட்டு 1 ரூபா 2 ரூபா காயின்ஸ் போட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணிட்டோம். போன போட்டுறாரா குணாலே? நாங்கள் 2 பேரும் கெல்ட்டு பசங்களானாலும் இப்படி தான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது சொல்லவா? ஐயோ, அந்த குரூப் இடிஞ்சு போய் பல வருடங்கள் ஆகுது. இன்னொரு என்கிட்ட அந்த குரூப் ஆனால் வந்து சேட் பண்ணி அதில் ஒரு 1.5 வருஷம் மேலே ஆகுது.
7 வயசு தண்ணி விட்டு விளையாண்டுற தம்பி ட்ரிப் வந்துட்டா வயசு 10 தான். வருஷம் நம்மளை தவிர மீது எல்லாருமே துடுப்பு போட்டு தான். இந்த 2 நாய்ங்க வந்துருந்துச்சுன்னா நம்ம துடுப்பு போட்டு போய் மாஸ் பண்ணிடலாம். யார் அந்த 2 நாய்ங்க? ஒன்று ஆட்டம், இன்னொன்று நவீன். நவீன் வந்தால் பிரவீன் வந்திருப்பான். பின்னாடி வர்றது போட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு போல, ஒரே சண்டே ஆகுது பின்னாடி கத்தினுங்கிறாங்க. பார்க்க முடியாது முன்னாடி தண்ணி உள்ள, அவள் தான் அதோட மந்திர வேண்டியது தான் ஃபோனை. ஏய் புது ஃபோன் வாங்கி இந்த மாதிரிலாம் எனக்கு சின்ன வயசுல போகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா கூட்டின்னு வந்தது இல்லை. ஸ்மார்ட் டேடி என்ன சொல்லுவார், பசங்க சின்ன பசங்க தான், பசங்க சின்ன பசங்க எப்படி கூட்டும் போகுதுன்னு. கலந்தா பசங்க வாழ்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்ட்டு கால் எடுக்கலாம். வேற டேடி ஆல்வேஸ் ஸ்மார்ட் டேடி. இதை மட்டும் இப்போ எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், குழந்தை எவ்வளோ ஏங்கி போய்க்கிறான் பாரு பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசிப்பாங்க அவங்களும். நான் இடத்துக்கு வரலாம் கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கேன். நீ என்ன பண்ணுற? நீ எத்தனை தானே நீ ஏன் சொல்லி காலையிலே வந்து பெட்ரோல் போட்டு கஷ்டப்பட்டோம், அப்பயே அறிவு வந்துச்சு அவனுக்கு நித்ரா எடுக்கலான்னு சொல்லிட்டு. நான் இப்போ எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, எல்லாம் ஜிபே வச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். இதெல்லாம் நீ பேசுனுக்காதப்பா, அந்த கதைலாம் பேசாதப்பா. அங்கே பாரேன் யாருமே அங்கே பாரேன் மனசு சரியில்லைன்னு ஃப்ரெண்டோட ட்ரிப் வந்தா இங்கே அதோட மனசு சரியில்லாம போயிட்டு இங்கேமா நம்ம 2 பேருக்கு ஆம்பளைங்க வந்துருக்கிறோம். காரணம் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க. பாடா பாட 2வது பெடல் போட்டுரும். மாதிரி மேனுவல் தான் பெஸ்ட்டு. ஆனால் ஐச்சி தள்ளனா பின்னாடி அதான் ஜாலியாக இருக்கும். அது கால் வலிக்கும். சோம்பேறி ஒன்றா நம்ம சோம்பேறி தான் நீ. ஆனால் இதெல்லாம் ஓட்டப்போலாம் எனக்கு தெரியும், நான் பார்க்காதா. சனி உண்மையாக வந்து இது சூப்பராக இருக்குது போட்டிங். இது வேணா ஒத்து நீங்கள் வேலைக்கு இதுக்காகவே வரலாம். போட்டிங் எங்கே போனால் ஒத்துக்கங்க. ராஜன் மாதிரி சென்னையில் அப்படியே போட்டில் நின்று வரணும். அப்படியே அது காஷ்மீர் வந்தேன்னா எலியாட்டு பீச் வந்தால் போட்டு கொட்டி கிடக்கும், அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்து அப்படியே வரணும் நின்று அப்படியே ராஜன் மாதிரி. அதுவும் உள்ளே கூப்பிட்டு போவாங்க நீ அங்கே நின்று போயா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறியா நெக்ஸ்ட் டைம்? இன்னும் வாப்பா மழை பெய்யுது 1000 காரணம் சொல்லுவேன் நீ. உண்மையாக மழை பெஞ்சா தானே வரலாம் நீ சென்னைக்கு. ஏன்னா கொடை போஸ்ட் பஸ் ஏற போகிற பஸ் ஏற வரைக்கும் மழையில் நினைக்கிறேன். கொடை எடுத்துருவா, ரெயின் கோட் எடுத்துருவா. என் கையில் ஊத்துறா. டேய் வாட்சி நஞ்சு போதுரா. ஓடா வாட்சிக்கா. டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா ஒன்று இருக்கு, உன்னை கூட்டின்னு வந்துட்டு அசிங்கமாக தண்ணி ஊற்றி விளையாடுறா. டே இதுதான் ஒன்று சினிமோட்டோகிராஃபர் உன்னை எது கூட்டின்னு வந்தாங்க? ஒரு கேமரா பண்ணுறான்னா விளையாடி திரும்பவும் சொல்கிறேன். ட்ரிப்புன்னு வந்துட்டா எனக்கு வயசு 10 தான். I have reduced to 14 years. I went back 14 years. நல்லா ஏலகிரி என்ன ஃபேமஸ் சொல்லு? நானா ஏலக்காய் ஏலக்காய் ஃபேமஸ் தான். இந்த ஜோக்கெல்லாம் போயிட்டு யார் என்ன சொல்கிற போகிற அச்சுருவாங்க உன்னை. ஓகே, we have reached our destination. 20 minutes முடிஞ்சு. பாய். 20 minutesலாம் இல்லை, ரவுண்டு தான் கணக்கு. ஐஸ் சிறப்பாக முடிஞ்சு போட்டிங். டேய் இதெல்லாம் லவர்ஸ் கிஃப்ட் பண்ணுறதா உனக்கு எதுடா? நம்ம சாப்பிடலாம் வாடா, இதெல்லாம் போய் சாப்பிடலாம்டா வாடா. இதெல்லாம் எதுடா நமக்கு? இதே சாப்பிட்டாலும் 1008 நொட்டை சொல்கிற. ஆமாம் இனி சாட்டர்டே வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் நான். புரட்டாசி மாதம் வேற. என்ன வெஜ்ஜு தான்டா? டேய் என்ன எப்படா வெஜ்ஜு வாங்கிட்டு தம்பி? இங்கே ஜிபேவே இல்லையா? வா போகலாம். STR யார் சொன்னா? அது என்ன? டேய் ட்ரெயின் வச்சு போகிறேன், ட்ரெயின் வரலாம் வாடா. ட்ரெயின் குழந்தை ட்ரெயின்றாரு. சரி வேடிக்கை என்ன பார்க்கலாம் வா. ஏன்னா இங்கே வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் டாய் ட்ரெயின் இருக்குது. சும்மா சின்னது, நான் கூட ஏதோ பெருசு போல அப்படின்னு நினச்சேன். பெரியவங்களாம் விளையாடுறது, பட் ஆனால் சின்னதாக ஒரு டாய் ட்ரெயின். அப்போ பெரியவங்க என்னதான் பாரு, இது ஒன்றுமே இல்லை போட்டை தவிர. இதில் நான் சும்மா 6 அடிதார் அவரு. சூப்பராகுதுடா இது. அட்லீஸ்ட் இதை உக்காந்து வேடிக்கை பார்க்கறது கூட செம்மையாகுது. என்ன ஒரு சிரிப்புனா, இங்கே வந்தவங்க எல்லாமே ஒன்று கப்புள்ஸாக வராங்க, இல்லை ஃபேமிலியாக வராங்க. மொட்டை பசங்கள்லாம் வந்தது நம்ம 2 பேர் தான்.